கைகேயி ராமன் கிட்ட சொல்லணும். அப்போ இப்படி சொல்கிறாங்க, பரதன் இந்த கடல் சூழ்ந்த உலகத்தை ஆளட்டும், நீ போய் சடைகள் தரித்து கொண்டு கடுமையான தவத்தை மேற்கொண்டு, இப்போ ஊர்னா சாலை நல்லா இருக்கும், காட்டில் புழுதி தானே இருக்கும், அந்த மாதிரியான காட்டுக்குள்ளே போய் அங்கே நிறைய நீர்த்துறைகள் புண்ணிய நதிகள் இருக்கும், அதிலெல்லாம் நீராடிட்டு 14 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படின்னு அப்பா சொன்னாருன்னு வேற சொல்லுவாங்க. ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தானரும் தவம் மேற்கொண்டு பூளிவன் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா இப்படின்னு ஏம்பினன் மன்னன் அப்படின்னு ராமர்கிட்ட சொல்லுவாங்க. இவ்வளோத்தையும் தான் சொன்னதா சொல்ல, இப்படி தசரதன் சொன்னார் அப்படின்னு. இப்போ ராமர் இதில் அதிர்ச்சி அடையலை, அவர் ரொம்ப நிதானமாக சொல்கிறார், பதட்டமே ஆகலை. கைகிட்ட பதட்டம் இருக்குது. அப்போ நிதானமானவர் என்ன செய்வார்னா, அவங்க சொன்ன கடைசி வரியிலிருந்து பதிலை தொடங்குறாரு. அவங்க சொன்ன முதல் வரியை அடுத்து வைக்கிறாரு. கடைசி வரி இயம்பினன் மன்னன் அப்படின்றாங்க. அப்பா சொன்னார் அப்படின்னு. மன்னவன் பணி என்றாகில் நுண்பணி மறுப்பனோ அப்படின்றாரு. அப்பா சொன்னாதான் உண்டா, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேனா அப்படின்றாரு. அடுத்து, என்னோட பின்னவனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் என்னுடைய செல்வம் தானே, அதுவும் இதுவும் ஒன்று தான் அப்படின்றாரு. அப்பா சொன்னா என்ன, அம்மா சொன்னா என்ன, ரெண்டும் எனக்கு ஒன்று தான். நான் நாட்டை ஆண்டால் என்ன, என் தம்பி பரதன் நாட்டை ஆண்டால் என்ன அப்படின்றாரு. இங்கே முக்கியம் என்னென்னா, அந்த அளவுக்கு அபேதம் அப்படிம்பாங்க, பேதம் இல்லாத அபேத புத்தியோட ராமர் இருக்கிறாரு. அவர் சொல்ல வர்றது, அம்மா கிட்ட உனக்கு தெரியல, உன் பேச்சையும் அப்பா பேச்சு மாதிரி மதிப்பேன்னு உனக்கு தெரியல அப்படின்றாரு. அடுத்து, உனக்கு தெரியல, பரதன் அனுபவித்தாலும் நான் அனுபவித்த மாதிரி தான். ஏன் அப்படி ராமர் சொல்கிறாருன்னா, பரதர் இது ரெண்டையும் மறுக்க போகிறாரு. அம்மா பேச்சையும் கேட்க போகிறதில்ல, அண்ணனே சொல்லியாச்சு அப்போ நான் நாட்டை ஆளலாம்ல அப்படின்னும் செய்ய போகிறதில்ல. இங்கே அவர் தர்மமாக சொல்கிறார், தாயின் பேச்சும் சரி தகப்பனின் பேச்சும் சரி சரியாக மதிக்கப்பட வேண்டும், சமமாக மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஒரு வழக்கு அந்த மாதிரி வருது. மக்கள் நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பை உரிமையியல் நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்புக்கு இணையாக கருத முடியுமா? சில விஷயங்களில் இணையாக சில விஷயம் இருக்கும். அது மாதிரி இந்த 2 நீதிமன்றங்களும் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை இணையாக கருத முடியுமா என்று ஒரு அரிதான வழக்கு. இந்த வழக்கை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். மக்கள் நீதிமன்றம் மக்களோட மக்களாக இருக்குது, அதை எடுத்துக்கலாம். சாட்சி வச்சு எடுக்கிறது எடுக்க முடியாது, அது நாங்கள் ஏற்றுக்கல. மக்கள் நீதிமன்றம் வேறீங்க, உரிமையல் நீதிமன்றம் வேற, 2 தீர்ப்பு ஒன்றா கருத முடியாது. ஏன்னா அது வேற இது வேறங்க. இதே மாதிரி ஒரு வழக்கு நீதிமன்றம் சந்திச்சிருக்கு. அதாவது பார்வதின்னு ஒரு பெண், அவங்க நிறைய பில்டிங்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அவங்க பில்டிங்ஸை வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த வாடகைக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை. அதனால இந்த அம்மா அவங்க மேலே தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் கீழே ஆர்சிஓபி பெட்டிஷன் ஆர்சிஓபி மனு தாக்கல் செய்கிறாங்க நீதிமன்றத்தில். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே இரு தரப்பினரும் இந்த மாதிரி எங்கள் வழக்கை நீங்கள் லோக்கல் அதாலட்டுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், நாங்கள் அங்கே சமரசமாக பேசி நாங்கள் முடிச்சுக்கிறோம் வழக்கை, எங்கள் பிரச்சனையை அப்படிங்கிறாங்க. உடனே கோர்ட்டும் அங்கேருந்து இங்கே லோக்கல் அதாலட்டுக்கு ரெஃபர் பண்ணி இங்கே லோக்கல் அதாலட்லேயும் ஒரு நம்பர் கொடுத்து அந்த லோக்கல் அதாலட்டு அந்த கேஸை எடுத்துக்கிறாங்க, விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் ஒரு சமரசமாக சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு சமரசத்துக்கு வராங்க. அதுபடி என்னென்னா, இந்த மனுதாரர், இந்த பார்வதி அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த பில்டிங்கோட ஓனர், அந்த அம்மா என்ன சமரசம் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா, நான் 50,000 ரூபாயை 1ஆம் எதிர்மனுதாரர்கிட்ட நான் கொடுத்துட்றேன். 1ஆம் எதிர்மனுதாரர் அவர் வாடகைக்கு இருக்கிற அந்த பகுதியை காலி செஞ்சு 2ஆம் எதிர்மனுதாரர்கிட்ட ஒப்படைச்சிடணும். 2ஆவது எதிர்மனுதாரர் 22 மாதங்கள் வரைக்கும் அந்த பில்டிங்ல வாடகைக்கு இருக்கலாம். அதுல முதல் 11 மாதத்துக்கு 5,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். மீதி 11 மாசத்துக்கு 5,500 ரூபாய் வாடகை கொடுத்தா போதும். அதே சமயம் அவர் பேலன்ஸ் ஏற்கனவே செலுத்த வேண்டிய வாடகை பணம்
27,300 ரூபாயும் சேர்த்து செலுத்திடணும் அப்படின்னு சொல்லி இந்த நிபந்தனைகள்லாம் போட்டு அவங்க இரு தரப்பினரும் ஒரு சமரச தீர்வு ஏற்படுத்திக்கிட்டாங்க. அந்த சமரச விவரங்களை வந்து லோக்கல் அதாலத்தில் எடுத்துக்கிட்டு அவங்க அதை பேஸ் பண்ணி ஒரு தீர்வளிப்பை கொடுத்துட்டாங்க, ஒரு தீர்ப்பாணை. கொஞ்சம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இவங்க இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும், அதுதான் அந்த சமரசத்தோட நிபந்தனை. ஆனால் இந்த அம்மா 50,000 பணத்தை 1ஆம் எதிர்மனுதாரர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் வந்து அந்த இடத்த காலி செய்யலை. 22 மாதங்களும் கடந்து போய்விட்டது. ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சிறு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு நிறைவேற்றுதல் மனுவை, அதாவது நான் எனக்கு இந்த மாதிரி தீர்வளிப்பு வந்திருக்கு சமரசத்தின் அடிப்படையில், ஆனால் இவங்க அதை நிறைவேற்றலை, அதனால் இவங்களை காலி செய்ய சொல்லி ஒரு நிறைவேற்றுதல் மனுவை ஒன்று சிறு வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. அந்த சிறு வழக்கு நீதிமன்றத்தில் அதை விசாரித்த அந்த பெட்டிஷனை வாங்குகிற அந்த நீதிபதி என்ன செய்கிறாருன்னா, அவார்டு, அதாவது லோக்கல் அதாலத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்வளிப்பு ஏற்புடைய தன்மையாக உள்ளதா, அதை ஏற்றுக்கலாமா நிறைவேற்றுதலுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை எழுப்பி அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, நம்பர் செய்யாமலே எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, உயர் நீதிமன்றத்தை நாடுறாங்க. அங்கே ஒரு சீராய்வு மனு ஒன்று தாக்கல் செய்கிறாங்க. உயர் நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் திரு மதிவாணன் அவர்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டார். அவர் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டார்னா, அதாவது சிறு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் வந்து கவனமாக செயல்படவில்லை. அதாவது லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் செக்ஷன் 21(2) என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தீர்வளிப்பு, அதாவது லோக்கல் அதாலட்டால் வழங்கப்பட்ட ஒரு தீர்வளிப்பு, அதாவது அவார்டு, அந்த அவார்டு வந்து இறுதியானது, அது இரு தரப்பினர்களையும் கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் அதை எதிர்த்து எந்த மேல்முறையீடும் போக முடியாது. ஸோ இதை கவனமாக எடுத்துக்கொள்ளலை. அதே சமயம் பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லோக்கல் அதாலத்தில் கொடுத்த ஒரு அவார்டு வழங்கிட்டாங்கன்னா அதுவும் இந்த உரிமையல் நீதிமன்றத்தில் வழங்கின தீர்ப்பாணைக்கு இணையான ஒன்று போல் கருத வேண்டும், ரெண்டும் ஒண்ணுதான் கருத வேண்டும். ஸோ லோக்கல் அதாலத்தில் ஒரு தீர்வளிப்பு வந்து அது நிறைவேற்றாத போது அதை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்வதற்கு அந்த தீர்வளிப்பு அந்த அவார்டு பெற்றவர் வந்து தகுதி உடையவராகிறார். அப்போ நீதிமன்றம் என்ன செய்யணும், ஒரு டிகிரி ஒருத்தர் வச்சிருக்காரு, ஒரு அவார்டு ஒருத்தர் கையில் வச்சிருக்காரு, அது நிறைவேற்றாம போயிடுச்சு, அப்போ நிறைவேற்றணும்னா அதை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது ஒரு நீதிமன்றத்தின் முக்கிய கடமை. ஸோ அதனால இந்த நீதிபதி, கீழமை நீதிபதி வழங்கிய அந்த நிராகரிச்சார் இல்லையா, அது ரத்து செய்து திரும்ப இந்த எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை நீங்கள் 2 monthsக்குள்ள விசாரிச்சு முடிக்கணும், 2 மாதத்துக்குள்ள நீங்க அதை விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான உத்தரவை மாண்புமிகு நீதியரசர் திரு டி மதிவாணன் அவர்கள் உத்தரவிட்டார்.